இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். இது ஒயிட் எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஒரு 25 கிலோ செய்கிறோம். அதனால மிளகு 200 கிராம், கடுகு ஒரு 50 கிராம், வெங்காயம் ஒரு 6 கிலோ, கருவேப்பிலை சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு. பிஸ்மில்லாஹ். சீரகம் 200 கிராம், வெந்தயம் 50 கிராம், எள்ளு 1/2 கிலோ. வெள்ளை எள்ளு தான் எப்பவுமே போடுறது. எங்கன்னா இல்லாத இடத்துல கருப்பெள்ளு போட்டுக்கலாம். வறுத்துட்டு பொடி பண்ணோம். நம்ம கடாயை வச்சு வேர்க்கடலை வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 2-3 25 கிராம் சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 400 கிராம், இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம், எல்லா மசாலா போட்டுக்கணும். வெந்தயம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். பன்னெண்டு கிலோ தக்காளி, எண்ணெய் கத்திரிக்காய் வந்து 25 கிலோ. இந்த ஊர்ல ஒயிட் கத்திரிக்காய், செஞ்சியில. ரெண்டரை கிலோ புளி, இது நாட்டு கத்திரிக்காய் தானே எல்லாமே. இந்த கிராம சைட்லாம் ஃபுல்லா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மிளகு, அடுத்தது கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் தான் வறுத்து பவுடர் பண்ணிடுறோம்ல. வறுத்து பவுடர் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா இருக்கும், வாயில் வந்து மாட்டாது. கல் உப்பு ஒரு 1/2 கிலோ, ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங். முடி போட்டு அது பாட்டு கொச்சின்னு கிடக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். அந்த புளி கொதிக்க அந்த கத்திரிக்காய் உள்ள போயிட்டு டேஸ்ட்டு, புளிப்பு, காரம் எல்லாமே ஏறும் அந்த கத்திரிக்காயில். ஓகே, கத்திரிக்காய் வந்து தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இலையில வச்சா ஓடக்கூடாது. இலையில வச்சோன்னாக்கா ஓடையே கூடாது, கிளீனாக இருக்கணும். மூடுப்பா. எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தம் ஆகும். ரிங் மாதிரி கட்டிட்டேன்னா கீழே அடி உக்காராது நம்மளுக்கு. 4 பக்கம் அப்படியே வெந்துட்டு அப்படியே ஊறுகாய் மாதிரி ஆகிடும்.
கத்திரிக்காய் ரெடி ஆச்சு. இப்போ இறக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் தண்ணி கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் தான் ஊறுகாய் மாதிரி வரும்.